அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி நாள் ஒரு பதிவேற்றம் 367வது நாள், பாடல் 365. தோற்றம் அரிது ஆய மக்கட் பிறப்பினால் ஆற்றும் துணையும் அறம் செய்க, மாற்று இன்றி அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்றுடன் இயந்து துஞ்சு வருமே துயக்கு. அடைய முடியாத அரிய பிறவி இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியிலே அறம் செய்வதையே நாம் எப்போதும் தொழிலாக கொள்ள வேண்டும். காரணம், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போடுவது தவறு. நாளை என்பது நம்முடைய நாள் அல்ல, எவனுடைய நாள் என்று உணர வேண்டும். எனவே இருக்கிற காலத்தில் எப்போதுமே நல்லவற்றையே செய்து வருவதுதான் நல்லது. ஏனென்றால் நாம் வயதானதற்கு பின்னால் நல்லது செய்யலாம் நினைத்தால் வயதாகிற வரை நாம் உயிரோடு இருப்போமா என தெரியாது. ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் அந்த நேரத்திலே நாம் உடல்நிலை சரியாக இருந்து மனநிலை சரியாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மையில இருப்போமா என்றும் தெரியாது. எனவே இளமையில் இருக்கும் பொழுதே, உடல் நல்ல நிலையிலே இருக்கும் போதே, மன நல்ல நிலையில் இருக்கும் போதே முடிந்த வரையிலே நாம் அறங்களை செய்ய வேண்டும். அறங்கள் என்பது தானம் மட்டுமல்ல, எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டும். அதற்கு தான் வைணவத்திலே சொல்வார்கள், அப்போதைக்கு இப்போதே சொன்னேன் நாராயணா என்று சொல்வார்கள். நான் இறக்கிற நேரத்திலே கண் பஞ்சடைந்து காது கேட்காமல் போய் கை கால் எல்லாம் முடக்கி கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு இறைவனுடைய நாமாவை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வராது. எனவே இறைவனே, நான் இப்போதே நாராயணா என்று சொல்லிவிட்டேன், நான் இறக்கிற அந்த நேரத்தை நீ நினைத்து வைத்துக் கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே நல்ல நிலையிலே உடலும் மனமும் இருக்கும் பொழுதே அறத்தை செய்து ஒழுக வேண்டும் என்று சொன்ன பாசுரம் பாடல். இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம். தோற்றம் அரிது ஆய மக்கட் பிறப்பினால் ஆற்றும் துணையும் அரண் செய்க, மாற்று இன்றி அஞ்சும் பிணி மூப்பு அரும் கூற்றுடன் இயந்து துஞ்சு வருமே துயக்கு. நன்றி, வணக்கம்.